உன்னுடைய எல்லைக்கு போற வழியில மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அதே இடத்துல விநாயகர் ஒரு பக்கம் இருக்கிறார். தென் திசைக்கு சென்று பார்த்தா நான் கற்பராயனே இருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமி, உன் பையனை பத்தி நான் என்னப்பா சொல்ல? கொஞ்சம் கண்ணை மூடு. ஒரு வழியை நான் பாக்குறேன், ஒரு வழியை தெரியல. கொஞ்சம் நல்ல கண்டுபிடிக்கா. இருட்டு இருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அவன் உடம்பு உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை பார்க்கும் பொழுது ஒரு கண் பார்வையில் இருட்டு விழக்கூடிய நிலை இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு கேட்டேன். பார்வைக்கு உட்பட்ட நரம்பு மூளையில இருந்து ஒரு பகுதியில் உள்ள நரம்புகள் புறாமே ஒரு நரம்புல இயக்கத்தன்மை குறைவு. அதனால வெட்டுவாதம்னு ஒரு ஜன்னி அவனுடைய உடம்புல இருக்கு. அது தீர்மானம் கேட்டேன். தீர்த்து வச்சிருந்தோம்னு உத்தரவாயிடுது. 4 மணியில போல நல்லா வாழ வச்சா போதும்லாம். கால் வந்துட்டோம். குணமாக்கி தரேன். இருந்து என்ன பார்த்துப்போம். நல்லா இருக்கா? அதே கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையின் வேலைகள் தொழில் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள் யார்? வரலாம். பக்கத்துல யாருக்கு உடல்நிலையில என்ன பிரச்சனை? சாமி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுச்சு. உங்களுடைய பணங்கள் நஷ்டப்பட்டு நீங்க இப்ப கடன் பட்டு இருக்கீங்க. அதனால ஒருவருடைய உடல்நிலையில் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஆனா நீங்க 3 பேர் உள்ளத்துல யாருடைய கிரகத்துப்படி இந்த நிலைமை நடந்திருக்கும், யாருடைய சூழ்நிலையால இப்படி ஒரு இழப்பும் ஏமாற்றமும் நமக்கு நடந்திருக்கும் என்ற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவும் அந்த ஏமாற்றத்திலிருந்து விடையும் தந்தா போதுமா? கால் விட்டு வரலாம். வரல, அதான் அந்த ஏமாற்றம் இருக்குன்னு சொன்னேன். அதை நான் வாங்கி தரேன். உன் மகன் என்ன நம்புதானா? நீ கூட்டு வந்திருக்கிய, என்னை நம்புவானா? நம்புவான்னு நீ சொல்லுவ, அவன் பூர்ணமா நம்பல. சரியா? ஓரத்துல சாமி ஆடுதாங்க, குறி சொல்லுதாங்க, சாதகம் பார்க்காங்கன்னு போற. அவரை ஒரு அறிவை வச்சு முன்னேறிக்கிறதுக்கும் கொடுத்தது வராதா? நம்ம போய் கேட்க வேண்டியதா, இதுக்கு கோயில் குளம் எதுக்கு நீங்க அலைஞ்சு கிடக்கிய அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கலாடா? அதனால அவன் இந்த நவீன உலகத்துல வாழ பிறந்தவன், அவனுக்கு தெரியாது. புரியுதா? என்ன அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், எதையாவது சொல்லு பெருட்டு பண்ணி நம்மளை ஏமாத்துவாங்க, நீங்க அதை நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அப்படிலாம் சொல் பெருட்டுத்தனம் பண்ணல. என்னை வச்சு நிறையவர்கள் நல்லா இருந்துகிட்டு இருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. அவனை புரிய வச்சுக்கிடுவோம். வேற என்ன வேணும்? அதுக்கு நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆஞ்சநேயர் கோயில் எந்த பக்கம் இருக்கு? அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல போய் வெத்தலையால மாலை போட்டுட்டு அங்க கொடுக்குற பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து தரணும். அப்படி கொண்டு வந்து தந்த பிறகு வாஞ்சை நிலையின்னு ஒரு சக்தியை கொடுத்து உங்களுடைய பிசினஸை வெற்றியாக்கி தரேன். நீங்க கொடுத்துருக்க பணத்தை உங்களுக்கு திருப்பி வாங்கியும் தரேன். இந்த ரெண்டையும் படி தந்தா போதும்ல, ஜெயிச்சு தரேன். எக்ஸாம் எழுதிட்டா MBA, அது ரிசல்ட் இன்னொரு வாரத்துல வரும். அந்த இது கிடைக்குமா? இடம் கிடைக்கும்? கிடைக்க வைக்கிறேன். நல்லா இருப்பாங்க. ஜெயிச்சு ஆஞ்சநேயர் கோயில்ல என்ன செய்யணும்? வெத்தலை மாலை போடணும். 108 வெத்தலையால போடணும். போட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு தரணும். ஆமா, பிரசாதம். நல்லா சரி, போயிட்டு வாங்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, கோயம்புத்தூர் எல்லை சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? என்னப்பா சொத்து நடந்துகிட்டு இருக்கா? நீங்க கால் உண்மையா? வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன். அப்படிதானப்பா? யாரெல்லாம் உறவென்று சொன்னார்களோ, யாரெல்லாம் சொந்தம் என்று சொன்னார்களோ, அவர்களெல்லாம் நமக்கு அறிவு கண்ணிருந்து நம்ம கண்ணுல மண்ணலி போட்டு இன்னைக்கு உங்களை நீதிமன்றத்துல ஏற்றி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கால் வந்துட்டுவாங்க. இந்த வழக்க வெற்றியாக்கி உங்க பக்கத்துல நீதி இருக்குன்னு சொல்லி நான் ஜெயிச்சு தந்தா போதும்ல. அப்புறம் ஒரு பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கேட்கணுமே, கேட்கவே மாட்டேங்கிய.
தம்பிக்கு ரெடி ஆயிடுச்சு சாமி. பையனுக்கு வெளியே படிச்சுட்டு இருக்காங்க சாமி, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்து நீங்க எல்லாம் இது பண்ணி கொடுத்தீங்க சாமி, பரவாயில்லைங்களா? புண்ணியம் பெற்று விட்டோம்னா சரி காலில் விட்டுவாங்க. சாமி, 2 குழந்தைங்க காப்பாற்றி நல்லா படிச்சு வரணும் சாமி, மெடிக்கல் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, தம்பிக்கு டேப்லெட் நீ சாப்பிடலாம், கண்ணு பண்ணலாங்களா, கொஞ்ச நாளைக்கு இது ஒன்றுங்களா நிறுத்திக்கலாம் பார்த்து. இன்னொரு 1 மாதம் சாப்பிடட்டும், லீவில் வருவானு சாமி, வந்து கூட்டிட்டு வரேன். 1 மாதம் சாப்பிடட்டும். அதுக்கு பிறகு அவன் நார்மலுக்கு வந்துருவான். சரி மாத்திரையே வேண்டாம், வாழ்நாள் மக்கள் நானே இருந்து காப்பாற்றுவேன், ஜெயிச்சிருவான். கால் வலி சாமி, ஆமா, கால் வலி என்ன ஒன்று. கொஞ்சம் கையை மட்டும் நீட்டுமா பார்க்கட்டும், கண்ணை முடிக்காம இருந்து என்னை பார்த்து போங்க. அதுக்கு ஒரு மாற்றம் செஞ்சு தரேன். சரி சரியா? உட்காருங்க, வீடு கட்டுறது. வழி பண்ணி தரேன். கொஞ்சம் உட்காருங்க. சரி. கோர்ட் இங்கே மேலே போகுது சாமி, இங்கே கோயம்புத்தூர் கோர்ட்டில் முடியுங்க சாமி. இந்த கேஸ் ஹைகோர்ட் போகணும்னு போலக்குங்க, அதை பார்த்து காலே ஜெயிச்சு தரேன். சந்தோஷமா இருங்க. கருப்பசாமி, ஆமா அப்படியா? மதுரை எல்லை, மதுரை. இன்னொரு தடவை உங்க ஊர் எல்லையில மருது பாண்டியருடைய அடையாள சின்னங்கள் இருக்கலாடா? கால் வரலாம், உட்கார். என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, கையை பிடி, பிடிச்சிக்கா, கண்ணை முடிக்கா பாப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 2.25 ஆண்டுகள் உனக்கும் வீட்டுல வாழ்க்கை மன அமைதி இல்லாம பிரிஞ்சு போயிருவோங்கிற ஒரு துன்பம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு 2 பெரியவங்க காரணம். அவங்களுடைய மனநிலைகள் இவங்களுக்கு சரியான துணை கொடுக்கவில்லை. அதனால இப்பவும் கூட அவ்வாறு இவ்வாறாக பிரிகின்ற நிலையில தான் வாடிக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணி தெளிவு பண்ணி ஒன்றை சேர்த்து விட்டா போதுமா? கால் விட்டுருவோம். எங்க இருக்கு? இடுப்புல போட்டிருக்கு, காட்டு பார்ப்போம். இப்ப இன்னொரு 10 வாங்கி போட்டு விடுதேல, ஒவ்வொன்றும் எத்தனை ரூபா? அது ஒரு அமௌண்ட் தான். தாயத்தை கட்டி, தாலியை கட்டி சரியில்லாம தாயத்தை கட்டி என்னடா நடக்க போகுது? காலில் வந்துட்டு வா, அதுக்கப்புறம் அத்து தூரம் போட்டு இதை சேர்த்துருவோம் நம்ம. கருப்பசாமிக்கு வாமையிலே வா, வர வச்சு தரேன், நல்லாரு வந்துருவா. கருப்பசாமி, ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம் எங்க இருக்காங்கன்னு. திருப்பூர் எல்லை, திருப்பூர். திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. உன் பேர் என்ன வருமா? ஓய், உன் பேர் என்ன வரு? சந்திரா. திங்களை சூடிய, திங்கள்னா என்னது? சந்திரன். சிவபெருமான் தன் தலையில் சூடி இருக்கும் பொருளுக்கு பேர் திங்கள். உன் பேரு சந்திரா. காலன்ட்டு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. பக்கத்துல வா. நடந்ததெல்லாம் காளியம்மன் தெய்வம் எங்க இருக்குமா? இருக்காளா? வாராங்க. நடந்ததை சொல்லணுமா, நடக்க போறதை சொல்லணுமா? என்ன வேணும் சொல்லு. அவங்களுடைய நடைமுறைக்கு நீ காரணம் என்று உன்னை குற்றம் சொல்வார்கள். ஆனா இப்ப நிறைய பணங்களும் நஷ்டமாகி அவங்களாலவே இப்ப கடன்பட்டு நீ வேதனைப்பட்டு இருக்க. இதுக்கு ஒருத்தருடைய துணை கிடைக்கும்னு நம்பி உன்னை ஏமாத்தி உன் பொன்பொருளும் பணமும் வேஸ்ட் ஆகி உனக்கு இப்ப எந்த ஆறுதல் இல்லாம விட்டு போயிட்டாங்க. அதனால இழந்த செல்வங்களையும் தரணும், உன் கடனையும் தீர்த்து தரணும். வேற என்ன வேணும்? அந்த இடம் நல்ல இடம் இல்ல, இடத்த மாத்தி தார, நீ விற்க வேண்டிய வீட்டை வித்தும் தார. அப்படி செல்வம் தந்திருக்கேன், நல்லா பார்த்துட்டு போ, வெற்றி அடைவாய். அப்படியா? அதே திருப்பூர் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? வியாபார ஸ்தாபனத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? திருப்பூர் எல்லை. வேலை இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு? காரணம். உன்னுடைய கட்டுமனைக்கு போன குடும்பம் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம்னு வேதி நடக்குப்போம்.
உண்மையா? ஆனாலும் அந்த காலத்து அவதாரத்துல வச்சு கும்பிட்டு பழகிட்டோம், சாமிக்கு படைக்கிறோம். இன்னொரு தர காலம் குடும்பம் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம்னு வாழ்க்கை இந்த வயசுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல உடைச்சு போட்டதெல்லாம் அருமையா வாங்கி ஆனந்தப்பட்டுட்டு இன்னைக்கு உதவுவார் இல்லை என்ற வேதனை. ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்து கொஞ்சம் சம்பளம் கிடைச்சா கொஞ்சம் நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்துல மனம் வாடுது. ஆனா ஒரு இடம் அமைஞ்சது, அது மனதுக்கு சரியில்லாம போச்சு. இப்ப அடுத்து நிலையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்து வருமானத்தை வழிவகுத்து தந்தா போதும்ல. நான் கூப்பிட வைக்கேன், கால் வந்து தரலாம் வேணாம். உன்ன என்ன இருக்கு, பணம் வந்தாச்சு, நல்லா அடுத்து பார்ப்போம். கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. இந்த பிள்ளைமா அது எங்க அவனை கூட்டுவாங்க. தள்ளி வைக்க அவனை. ரெண்டு பேரும் நின்னுக்காங்கப்பா பக்கத்துல. வாங்க தம்பி, ரெண்டு பேரும் சரி. இந்த பையனுக்கு மூளை சம்பந்தமான பாதிப்பு நடந்திருக்கு, புரியுதா? அது வந்து இயற்கையிலே இந்த காய்ச்சல்ல ஏற்பட்ட விளைவு தான். இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி பண்ண வேண்டிய நிலைமை வரும். இன்னொரு 3 முறை என்ன பார்க்க குணமாகி தரேன், ஓரளவு மன அடக்கம் பண்ணி தரேன். அதுதான் முதல்ல முடியும், சரியா? வாங்க, பாவம் வருத்தப்படக்கூடாது, அவன் சத்தம் போடுதாம. உங்க வீட்டுக்குள்ள லலிதா சகஸ்ரநாமம் கேக்குதே, வச்சிருக்கீங்களா? லலிதா சகஸ்ரநாமம் புரியாதா உங்களுக்கு? புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இப்ப 3 வருஷமா இவங்களுடைய உடல்நிலைகள் சரி கிடையாது. மந்திர தந்திரம்லாம் ஒண்ணு உங்க குடும்பத்துக்கு நடக்கல. இது கிரகங்களால காப்பாய்த்தார சரியாயிடும், தைரியம் பாருங்க. காலம் சொல்லலாம். இவனை இன்னும் 3வது முறை வரும்பொழுதுதான் நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சோம்பரப்படாம இன்னும் 2 முறை வந்துருங்க. அது உங்களுடைய விருப்பம், வரலாம். இவனை சரியா கேட்டுறே உனக்கு நிம்மதி கிடைச்சிடும். ஜெயிச்சு தாரேன். பக்கத்துல எடுத்து கொண்டாங்கடா. இது அவருக்கு புளிஞ்சு போகணும், தேய்ச்சி குளிக்க வைக்கணும். நீங்க காலாகாலத்துல வீட்டுக்கு போகலாம், வீணாங்கிற காத்திருக்க வேண்டாம். அடுத்து ஒரு பொழுது முதல்ல ஒரு முறை இவரை விட்டுட்டு நீங்க 2 பேரும் வாங்க. அதே திருப்பூர் எல்லை தன் மக்களை பத்தி கேட்க வந்தது. காலம் சொல்லலாம். பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுறோமா, ஆம்பளை பேசுறோமா? 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு குழப்பமான நிலைகளுக்குள்ள லாக் ஆயிடுது. உண்மையா இல்லையாப்பா? அவங்கள மீட்டி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தாப்பா 3:30 மணிக்கு என்ன பார்த்துட்டு போ, எல்லாம் ஜெயிச்சு தர, நல்லா இருக்கும். கர்மசாமி காரைக்கால். காரைக்கால் காரைக்கால் நடுவுக்கு வாங்க. காரைக்காலா இருந்தா நடுவுல வாங்க. வீட்டுல பெண்ணின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னப்பா செய்து?
புரியல. வந்தவர் யாருக்கு? என் பொண்ணுக்கு. கால் வந்துடும். உன் வீட்டுக்கு போற தெருவுல விநாயகர் கோயில் இருக்கா? இங்க இருந்து போற வலது பக்கம் போனா உன்னுடைய வீடு வருது. இடது பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில், பார்வதி பரமசிவனா இருக்காங்க. அது எந்த இடம்? கால் வந்துடும். நல்லா இருக்கு. டீ குடிக்கலாம். டீ உன்னுடைய பிள்ளைக்கு குழந்தை வரத்துக்கு என்ன காலதாமதம்னு கேட்கும் பொழுது, பட்டித்துறத்தானின் கையில் இருக்கின்ற பரமன் குருவால் வளர்ந்த குமரேசனாகிய முருகப்பெருமான் வந்து சொல்லுகிறார். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிசுவதை என்னும் ஒரு சூழ்நிலையில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இறப்பதற்கு உன்னுடைய மூதாதையர் காரணமாக இருந்தார்கள். அதுல ஒரு பாவத்தின் அடிப்படையில் இந்த தடங்கல்கள் நடக்கு. ஆனா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அறுவை சிகிச்சையில பிறக்கும். அந்த பிள்ளைக்கு முருகான்னு பேர் வைக்கணும். கால் வந்துடும். வைகாசி விசாகத்துக்கு மேல் ஜனனமாகும். டாக்டர் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது நம்பிக்கையான வார்த்தைகள் இதுவரை கிடைக்கல. உண்மையா இல்லையா? அந்த நம்பிக்கையை நான் தருகிறேன். துணையாக குழந்தை பிறக்கும். சக்தி வாய்ந்ததா இருப்பேன். வேற என்னப்பா வேணும்? வாங்கிக்கா, வெற்றி அடையும். கர்மசாமி அதே காரைக்கால் தன்னுடைய தொழில் நஷ்டம், கடன்களை பற்றி கேட்க வந்தது. ஆரோக்கியத்தை பத்தி கேட்க இவை போல 2 அங்கே நிக்கணும். ஆத்திரப்படக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஒரு ஆட்சியின் பிரதிபலிப்பால் ஒரு பக்கம் உனக்கு சோடையாக மாறிவிட்டது. சோடைனா ஏக்கம் இல்லாம. இந்த நிலைகளை சரியாகி தெளிவான நிலையில் வருமா வராதா என்பது ஒரு கேள்வி. உழைப்பை பெருமையாக பார்க்க முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வருத்தம். இவை 2 இருக்கு. என்ன விஷயம் ஒண்ணு வருது? அது நீதிமன்றத்தில் எதுவும் வளர்த்துருக்கா? முடிஞ்சு போச்சா? நீதிமன்றத்திலிருந்து ஒரு தகவல் வரணும்னு சாமி சொல்லுங்க. யாருக்கு அது? கால் எடுத்தாங்க. என்னன்னு கேட்போம். சரி, இன்னொரு தடவை கால் சொல்லலாம். இருந்து தனியா பேசலாம். கர்மசாமி ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு. கால் சொல்லலாம். பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பமும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சச்சரவுகள், வழக்குகள் வருமோ என்று ஒரு சஞ்சலம் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி வராம அந்த வாழ்க்கையை சீராக்கி தந்தா போதுமா? கால் சொல்லலாம்.
பிறவியில் உடல்நிலை இப்படித்தான் முடிவுக்கு வந்து அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு உள்ள விரக்தி ஆயிடுது. ஆனா இப்போ ஒரு இடத்துல நம்முடைய பணம் கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் நஷ்டமாயிருக்கும், அதை மீட்டி பிள்ளைகளையும் வாழ வைக்க உன்னையும் சரியாக்கிறது. வேற என்னப்பா வேணும்? காரணம் சொல்லலாம். அதுக்கு வெளியே கிடையாது. இதற்கு பெயர் பிறவி நோயின்னு அர்த்தம். முன் ஜென்மத்தில் நம்ம செய்த வினைகளுக்கு இந்த பிறவில இதை அனுபவிக்கணும்னு விதியோட உள்ளது. இதை எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாது. அதனால இந்த பிறவில இதை அனுசரித்துதான் ஆகணும். புரியுதா? இதை தப்பா நினைக்கக்கூடாது. உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன், புள்ள வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், இழந்த செல்வத்தை மீட்டி மகிழ்ச்சியா வாழ வைக்கிறப்பா. கர்மசாமி, ஆமா அப்படியா? ஓசூர். சூர்வம் கால் சொல்லலாம். கனவிதுதான் நிஜமிதுதான், எண்ணங்கள் மாறாதது. பக்கத்துல வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உனக்கும் உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் உள்மனத்துக்குள்ள 2 பேருக்கும் மனவேதனையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் போதாத நேரங்களால ஒருத்தரை ஒருத்தர் தரக்குறைவான சந்தேகத்தை மனதில் வைத்துக் கொண்டு மனவேதனை நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில இந்த வாழ்க்கையில நடக்கிறத விட நாம தனிமையில் போய்விட்டால் சரி வருமான ஒரு சில நேரங்கள்ல அவன் உள்ளம் புண்படுது. ஆனா இந்த பிள்ளையினுடைய நடைமுறை வாழ்க்கையை நினைச்சு கேள்விக்குறியான குழப்பம் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டுவான். நீ ஒருத்தர்கிட்ட அன்போட கொடுத்த நகை திரும்பி வருமா அப்படின்னு நான் கேட்டேன். அது திரும்பி வருவது சந்தேகம்தாம்னு மேல இருந்து உத்தரவா இருக்கு. அதை வாங்கி தரணுமா? கண்டிப்பா வாங்கி தரணுமா? அந்த நகை வந்தால் நட்பு இல்லை, நட்பு இருந்தால் நகை இல்லை. எது வேண்டும்? நட்பு வேணுமா நகை வேணுமா? நகை தான் வேணும். நட்பை விட்டுருவியா? சரியா சொல்லுதிய. கால் வந்துட்டுவா. இந்த பகை இல்லாம நகையை வாங்கி தரேன், நட்புல குழப்பம் இல்லாம நடத்தி தரேன். வெற்றி. இந்த பிறகு உனக்கு அதுதான். வா பக்கத்துல. இந்த உள்மனம் வேகாம நல்வாழ்வு அமைச்சு தரேன். சந்தோஷம். கருப்பசாமி, சென்னை மாநகர் தொழில்ல நஷ்டப்பட்டு அடுத்த தொழில் பார்க்க முடியாம மன வருத்தம் அடைந்து வந்த மகன் யாரப்பா? என்னடா தொழில் நஷ்டப்பட்ட? சரி, தொழில்ல நஷ்டப்பட்டு அடுத்த தொழில் என்ன பார்க்கலாம்னு வேதனை. என்ன தொழில்? தங்கம் ஆதங்கம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே நீ பார்த்து வந்த தொழில் மெல்ல மெல்ல சரிந்து பணங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்து விட்டாய்.
இப்போதைக்கு வீட்டுல ஒருவருடைய உடல் உபாதையும் நோயும் கொஞ்சம் உள்ளத்தை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்காக 6 மாத காலங்களாக ஒரு மண்மனை தன்னை விலை பேசி கொடுக்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா அது நடக்காம சட்டப்படியான ஒரு இடைஞ்சலும் நட்பு ரீதியான இடைஞ்சலும் சேர்ந்து கிடக்கு. அவனை சரி பண்ணிட்டா நடக்குவான்னு பார்த்தா உனக்கு முன்னக்கூட்டி அவன் அட்வான்ஸ் வாங்கிட்டான்னா என்ன செய்யறது? ஆனா உன்னை ஏமாத்தி வாங்கிட்டா என்ன செய்வ? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வைகாசி 22ல அந்த இடம் முடியும். 2 சேர்ந்தே நடத்தலாம். தனி கொடுப்பா. அடுத்து பௌர்ணமிக்கு வரும்போது தனி முடித்தான். சென்னை மாநகர் தன் பிள்ளைகளின் மன உபாதைகளை தெளிவு பண்ணி கொடுன்னு காட்டு வந்தது. உன் பிள்ளைகளுக்கு என்ன மன உபாதை? புரியல. பிள்ளைகளின் மன உபாதைன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பிள்ளைங்கப்பா? 3 பசங்க. புரியலையே. 3 பசங்க. பிள்ளைகளின் மன உபாதை என்றால் பிள்ளைகளுக்குள்ள மன பொருத்தம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எசரிக்கிட்டு இருக்கான். அதுவா வீட்டுல இருக்கா? கால் வந்து வரலாம். ஸ்ரீ கருப்பசாமி டிவி எங்க? பார்த்துக்கோ. கூப்பிட்டா கொடுக்கணும், இல்லைன்னா கடைசியில லேசா கையில கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்புறம் நினைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. இதை வாங்கி வைங்கடா. இங்க வை. என்ன வாங்கி நான் இருக்க இடத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 பிள்ளைகளுடைய தொழிலும் வாழ்க்கையும் ஓரளவு தெளிவு. அதுல இன்னொரு பிள்ளைகளுடைய குழப்பத்தை பத்தி ஒரு முடிவு கிடைக்காத வேதனை நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த கண் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் பார்க்கிறேன். கொஞ்சம் கண்களை மூடு பார்ப்போம். இன்னொரு 35 பாயிண்ட் இதுல வலிமை இருக்கு. ஆபரேஷன் பண்ணலாம், தெளிவு கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளையும் நல்லாக்கி தரேன், உடல் வேதனையும் தீர்த்து தரேன், கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்கு, மாற்றி தரேன். கருப்பசாமி, ஆமா அப்படியா? குழந்தை பத்தி கேட்க வந்தவங்க சென்னையில இருந்து, குழந்தைய பத்தி கேட்க வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். இது யாரம்மா? நீங்க யாரு? அக்காவுக்கு ஹஸ்பண்டா? புரியல எனக்கு. யாரா நீங்க? புண்ணியம் அப்படியா? பேத்தியா கொடுன்னு உத்தரவா இருக்கு, கொடுத்துருவா. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம் பக்கத்துல. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அனந்த நாராயணர் பள்ளி கொண்டு இருக்கிறார். யார் இருக்கா? அனந்த நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கான். பாம்பனையில் பள்ளி கொண்ட எம்பெருமான் நாராயணன். அவருடைய கருணையினுடைய அடிப்படையில இப்பொழுது ஓராண்டு காலங்கள் குழந்தைக்காக மன உபாதையும் முயற்சிகளும் கடினமா எடுத்து, ஆனா அவைகளெல்லாம் கொஞ்சம் மாற்றி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. ஆனா என்ன பிள்ளை பிறக்கும்னு நான் கேட்டேன். மகாலட்சுமின்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். கால் வந்து அப்படியா? கேட்டு பார்ப்போம். அது பிறந்த பிறகு புதுமையாக ஒரு வீடு ஒன்று அமையும். புதுமையாக ஒரு வீடு ஒன்று அமையும்.
அந்த பிள்ளையினுடைய தந்தைக்கு இரட்டித்த வருமானங்கள் கூடும். 3 முறை திருப்பதிக்கு வருவோம்னு சொல்லி வேண்டுதலை பண்ணுவான். 2 முறை போவான். 3ஆம் முறை போகும்னே கோடிகளை பெற்றவன மறந்து உட்கார்ந்துடுவான். அப்பொழுது என்னை தேடி வருவீர்கள், உங்களை தூண்டி விடுவேன், மீண்டும் அங்கு சென்று வருவீர்கள். வேற என்ன வேண்டும்? வருகிற ஆவணிக்குள்ள அதை வெட்டியாக்கி தரேன், இருந்து என்னை பார்த்துட்டு போ, மங்களமா நடக்க வைக்கிறேன். பக்கத்துல நல்லா இருக்குப்பா. நான் தந்துட்டு நீ வாங்கிக்க, அவ்வளவுதானே, வச்சுக்கோ.